ரவீந்தர் என் பேரு. நான் சைதாப்பேட்ல இருந்து வரேன். நீங்க எதுக்காக நோன்பு எடுக்கிறீங்க? காலைல இருந்து விரதம் இருக்கீங்க, அது ரீசன்? சகோதரருடைய கேள்வியில நோன்பு இப்ப நம்ம பிப்ரவரி எண்டுல நீங்க பாத்துட்டீங்கன்னா எங்களுக்கு அந்த நோன்பு 1 மாத காலம் நோன்பு நோக்கக்கூடிய அந்த ஒரு டைம் வந்துடும். காலத்துக்கு ஏற்ற ஒரு கேள்வி. அந்த நோன்பு நீங்க விரதம் இருக்கிறீங்களே, காலையில நீங்க விரதத்தை ஆரம்பிக்கிறீங்க. அந்த நோன்பினுடைய ஆரம்பம் எங்களுக்கு எப்ப பார்த்தா பள்ளிவாசல்ல ஒவ்வொரு நாளும் காலையில் அதிகாலையில பாங்கு சொல்லுவாங்களா இல்லையா? ஏறத்தாழ இப்ப பாத்தீங்கன்னா 4:55 5 5:15 அந்த டயத்துல பள்ளிவாசல்ல பாங்கு ஒலிக்கும். அந்த பாங்கு ஒலிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அதுக்கடுத்து நாங்க எதையும் சாப்பிடக்கூடாது, எதையும் நீர் ஆகாரத்தை பருகக்கூடாது. எதுவரை நாங்க அதுக்கடுத்து சாப்பிடாம பருகாம இருக்கணும்னா சூரியன் மறைகிற வரை நாங்க எதையும் சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. இப்படி நாங்க இருந்து சூரியன் மறைஞ்ச பிறகு அதுக்கடுத்து நாங்க சாப்பிட்டுக்கலாம், குடிச்சுக்கிடலாம். சரி, இப்படி நீங்க 1 மாத கால விரதம் இருக்கிறீங்களே, இது என்ன எதற்காக இருக்கப்படுது அப்படின்னு கேட்கறாங்க. நாங்க 1 மாத காலம் நோன்பு இருக்கிறோம்னு சொன்னால் அதுல பல காரணங்கள் இருக்குது. ஒன்று, இஸ்லாத்தின் அடிப்படையில் எங்களுக்கு சொல்லப்படுகிற முதன்மையான காரணம், அந்த நோன்பினுடைய நோக்கம் இறைவனுடைய அச்சத்தை நீங்கள் உணர வேண்டும். நம்மை படைத்த இறைவன் எல்லா நேரத்திலும் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு, எல்லா நேரத்திலும் நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. நாம இறைவனுடைய கவனத்தை மீறி நாம எதையுமே செஞ்சிடக்கூடாது, நாம இறைவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்துகிட்டு இருக்கிறோம், பாவம்லாம் பண்ணிடக்கூடாது என்று முழுக்க முழுக்க இறைவன் தன்னை கவனிக்கிறார் என்கிற தத்துவத்தை எடுத்துரைப்பதற்குத்தான் என்ன செய்யப்படுது, அந்த நோன்புங்கிற ஒரு விஷயமே எங்களுக்கு சொல்லப்படுது. சரி, அதுல என்ன எங்களுக்கு அந்த தத்துவம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப காலையில நான் நோன்பு வைக்கிறோம்னு வைங்களேன், வீட்டுல நான் மட்டும்தான் இருப்பேன், என் மனைவி பிள்ளைங்க யாருமே இல்லாட்டலும் எனக்கு மதியான டைம் பசி வருதுன்னு வைங்க, யாருமே இல்லை, ஒரு வடை எடுத்து உள்ள எடுத்து சாப்பிட்டுக்குவோம், ஒரு ஆப்பிள் எடுத்து நம்ம சாப்பிட்டுக்குவோம், அல்லது கொஞ்சம் ஜூஸ் போட்டு குடிச்சுக்குவோம் என்று செய்ய மாட்டேன். யாரும் என்னைய பார்க்காட்டலும், என்னை இங்க கண்காணிக்கிறதுக்கு ஆள் இல்லாட்டலும், என்னை படைத்த இறைவன் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறான்ல, நான் அடுத்தவனுடைய கண்ணுல எதையாவது தூவிட்டு நான் ஒரு தப்பு பண்ணிடலாம், ஆனா அடுத்தவங்க பார்க்காட்டலும் என்னை படைத்த இறைவன் பார்க்கிறானே, அப்ப என்னை படைத்த இறைவன் என்னை கவனிக்கிற பொழுது அந்த இறைவனுக்கு நான் எதுவும் மாறு செஞ்சிடக்கூடாது. அதனால இன்னைக்கு என்ன பாத்தீங்கன்னா, முஸ்லிம்கள் எங்களுக்கு சில நேரங்கள் அந்த பசி உணர்வு வந்தாலும் அடுத்தவங்க, அதே மாதிரி நாங்க தொழுகைக்காக உழுவுலாம் செய்வோம். உழு செய்யும் போது வாயை கொப்பளிக்கிறது அந்த உழுவினுடைய ஒரு அங்க சுத்தி செய்யறதுல வாயை கொப்பளிக்கிறது ஒரு நிலை. வாயை கொப்பளிக்கும் போது தண்ணியை கொஞ்சத்தை உள்ள குடிக்கிறோம்னு வைங்களேன், அடுத்தவங்களுக்கு யாருக்கும் தெரிய போதா? வெளியே ஏதாவது டம்ளர்ல எப்படி எடுத்து குடிக்கிறோம்னா அது அடுத்தவங்களுக்கு தெரியும். உழு செய்யும் போது வாயில தண்ணி வச்சு தண்ணியை கொப்பளிப்பேன், அதுல கொஞ்சத்தை உள்ள நான் இறக்கிட்டாலும் குடிச்சுக்கிட்டாலும் அடுத்தவங்களுக்கு தெரிய போறதில்ல. இருந்தாலும் என்னுடைய உள்ளம் எனக்கு என்ன சொல்லுது, அடுத்தவனுக்கு தெரியாவிட்டாலும் நீ இறைவனுக்காக இந்த காரியத்தை செய்கிறாய், இறைவன் அதை கவனிக்கிறானா இல்லையா, இறைவன் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறானா இல்லையா, இறைவனுடைய பார்வையை மீறி இதை செய்ய போறியா என்கிற அந்த உணர்வு. அப்ப இந்த உணர்வு அப்படியே 1 மாத காலம் எங்களுக்கு வருகிற பொழுது இது இயற்கையிலேயே எங்களுக்கு என்ன ஒரு மனரீதியான ஒரு மாற்றத்தை தருதுன்னா, எப்படி இந்த ரமலான் மாதத்துல இறைவன் என்னை எல்லா நேரத்திலும் கவனிக்கிறானோ, அந்த நோன்பல்லா மாதங்கள்ல அல்லாஹ் என்னைய பார்க்க மாட்டானா, இறைவன் என்னை கவனிக்க மாட்டானா, நான் இறைவனுடைய கண்காணிப்பை மீறித்தான் எதையும் செஞ்சிட முடியுமா? அப்ப எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் நான் இறைவனுடைய கண்காணிப்பை மீறி ஒரு துளி காரியம், ஒரு சின்ன ஒரு காரியத்தை கூட செய்ய முடியாது. எனவே நான் என்னுடைய வாழ்க்கையில எந்த பாவத்தையும் செய்யாம, ஏன்னா பாவம் செஞ்ச மறு உலகத்துல இறைவன் தண்டிப்பான், இது இஸ்லாத்தினுடைய நம்பிக்கை. அப்ப நான் எந்த பாவங்களையும் செய்யாம என்னுடைய வாழ்க்கையை முழுமையாக நன்மையின் பக்கம் கொண்டு செல்வதற்கு இது போன்ற அந்த ஒரு எண்ணத்தை உளறிவியலான ஒரு பயிற்சியை எங்களுக்கு இந்த நோன்பு தருகிறது. எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் இறைவன் உன்னை கவனிக்கிறார், அந்த இறைவனுடைய கவனிப்பை மீறி உன்னால் ஒரு துளி அளவு கூட ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எனவே நீ உன்னுடைய வாழ்க்கையை சீர்திருத்திக் கொள், உன்னுடைய வாழ்க்கையில் உள்ள தவறிலிருந்து நீ விலகிக்கொள், நிறைய நன்மையான காரியத்தை நீ செய்து கொள் என்று உள ரீதியான சில நன்மைகள் எங்களுக்கு கிடைக்குது. ஒண்ணுங்க. ரெண்டாவது, இன்னைக்கு மத்த சமூகத்துக்கெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன தெரியுமா, அது எப்படிங்க காலையில 5:15 சாப்பிடாம இருக்கிறீங்க, அப்பத்துல இருந்து சாயந்தரம் 6 மணி 6:15 சூரியன் மறையுதுன்னா அதுவரை சாப்பிடாம இருந்தோம்னா வயிறு என்னங்க ஆகுறது, உடம்பு என்னங்க ஆகிறது, உடம்பெல்லாம் பலகீனப்பட்டு போயிடுமே. அதெல்லாம் அந்த பயிற்சியில இல்லாததுனால மத்த சமூகத்தில் உள்ளவங்களுக்கு பெருசா தெரியுது. ஆனா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, 1 மாத காலம் நாங்க இதே சட்டத்தை கடைபிடிக்கிறோம்ல, காலையில சாப்பிடுறோம், அந்த பாங்கு சொல்லும் போது சாப்பாட்டை நிறுத்திடுறோம், சூரியன் மறையிற வரை எதையுமே சாப்பிடாம இருக்கிறோம். ஏறத்தால் அந்த டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா 12 மணி நேரம் 13 மணி நேரத்துக்கு நெருக்கமா வரும். அப்ப இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருக்கிறது உடம்புக்கு கெடுதல் தரும்னு சொன்னா
ஒவ்வொரு வருஷத்திலேயும் ரமலான் மாசம் முடிஞ்ச பிறகு இந்த இஸ்லாமிய சமூகம் எங்க தான் படம் எடுக்கணும்? ஹாஸ்பிட்டல்ல போய் படம் எடுத்திருக்கணும். எனக்கு வயிறு பிரச்சனையா இருக்குது, எனக்கு ரொம்ப உடம்பு முடியாம ஆயிடுச்சு, நான் ரொம்ப இயலாம போயிட்டேன், அதனால எனக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் பாருங்க. ஒரு பக்கம் இஸ்லாம் சொன்னுச்சு என்பதற்காக ஆன்மீக அடிப்படையில் அந்த நோன்பை கடைபிடிச்சாலும் இதனால உடல் ரீதியில ஒரு பாதிப்பு வருதுன்னா அந்த ஒரு மாதம் முடிஞ்ச பிறகு சில குறிப்பிட்ட நாட்கள் ஹாஸ்பிட்டலே கதின்னு இந்த இஸ்லாமிய சமூகம் கிடக்கணும். என்னைக்காவது அப்படி கிடந்துச்சா? ஒரு மாச காலம் நாங்க நல்லா நோன்பு வைக்கிறோம், அந்த நோன்பு முடிஞ்சாலும் நாங்க இயல்புல தான் இருக்கிறோம். அப்ப அது எங்களுக்கு உடம்பு ரீதியில பிசிக்கலாக எங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் தரலையே, எங்களுக்கு எந்த ஒரு நெருக்கடியும் தரலையே. ஏன் தரல? அதுக்கு சில காரணம் இருக்குது. நாங்க காலையில் அந்த நோன்பு ஸ்டார்ட் பண்றோமா இல்லையா, ஏதோ உங்களுக்கு எதுதான் தெரியுது, வெளியே நாங்க சாப்பிடாம இப்படி பல மணி நேரங்கள் சாப்பிடாம இருக்கிறோம்ல, அது மட்டும்தான் உங்களுடைய பார்வைக்கு தெரியுது. ஆனா நீங்க ஒவ்வொரு இஸ்லாமிய குடும்பங்கள்ல பட்ஜெட்டை விசாரிச்சு பாருங்க. நோன்பு காலத்துல தான் உணவுக்காக நாங்க செலவழிக்கிற பட்ஜெட்டு 1க்கு 2 மடங்கு ஆகுது. நாங்க எல்லாமே குடும்பஸ்தர்கள் தானே, பொருளாதாரத்தை நாங்க அது செலவு பண்ணி பண்றோமா இல்லையா? இதுல உணவுக்காக, ட்ரெஸ்ஸுக்காக வாங்கினது சொல்லல, அந்த உணவுக்காக செலவழிக்கக்கூடிய பட்ஜெட்ல மற்ற மாசத்தை விட இந்த நோன்புக்காக நான் செலவழிக்கிற செலவு ரொம்ப அதிகமா இருக்குது. காலையில் சாப்பாடு எது எனக்கு நல்ல ஹெல்த்தான உணவா இருக்குதோ, மற்ற நாட்கள்லாம் ஏதோ கொஞ்ச நாள் தான் நான் ரொம்ப சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். வாரத்தில் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன். மற்ற நாள்ல ஏதோ ஒரு சாதாரண இருக்கிறத சாப்பிட்டு போயிடுவோம்னு நினைப்போம். ஆனா காலையில் அந்த நோன்பு வைப்பதற்காக அந்த சாப்பாடு ப்ரிப்பேர் பண்றாங்கல்ல, அந்த சாப்பாட்டுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நிறைய ஃப்ரூட்ஸ், பொதுவாக அந்த பழ வகைகள்லாம் மற்ற நாட்கள்ல சாப்பிடுறது பெரும்பாலும் யார்ட்டையும் பழக்கம் இருக்காது. டெய்லி எல்லாரும் பழம் சாப்பிடுற பழக்கம் இருக்குமா? அது பழம்னா ஆப்பிளா இருக்கட்டும், ஆரஞ்சு, இது போன்ற அந்த பழ வகைகள், ஜூஸ் வகைகள், அது டெய்லி சாப்பிடுற பழக்கமெல்லாம் இருக்காது. ஆனா முஸ்லிம்கள் எப்படி இருந்தவங்க தான் நோன்பு வந்துருச்சுன்னு வைங்க, பழம் இல்லாம நாங்க நோன்பு கொண்டு போறது இல்லை, ஜூஸ் இல்லாம நோன்பு கொண்டு போறது இல்லை. உடம்புக்கு என்னென்ன ஆகாரத்தை தருமோ, என்னென்ன நல்ல ஹெல்த் தருமோ அது போன்ற பல உணவுகளை நாங்க பயன்படுத்துறோம். மற்ற மாசத்தை விட அதிகமான செலவத்தை நாங்க இதை செலவழிக்கிறோம். காலையில் அந்த சாப்பிட்ற சாப்பாடு அது உங்களுடைய கவனத்திற்கு வராது. மாலை வரை சாப்பிடாம இது மட்டும் தான் பாக்குறீங்களே வெளியே. நோம்பு திறந்த பிறகு நோம்புக்கு அந்த உடம்புக்கு ஹெல்த்தியா இருக்கிற நோம்பு கஞ்சிகளை போடக்கூடிய சேர்க்கக்கூடிய சேர்மானங்கள் உடம்புக்கு முழுக்க ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக. அதனால தான் பல தொப்புள் கூடிய உறவுகள் நாமளே என்ன பண்ணுவோம், நம்ம வீடுகளுக்கு பக்கத்தில் ஏதாவது பள்ளிவாசல் இருந்துச்சுன்னா நோம்பு கஞ்சி முஸ்லிம்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ற மாதிரியே முஸ்லிம் அல்லாத நபர்களும் பல ஆட்கள் வாங்கிட்டு போவாங்க. அதை ஒரு பெருசா நினைச்சு நாமளே அதை வாங்கி சாப்பிடுறோம். அதை சாப்பிடுவதால கூட நமக்கு உடல் ரீதியில் சில பிளஸும் இருக்கத்தான் செய்யுது. அப்ப இது போன்று எங்களுடைய உணவுகளை நாங்க ஒருபோதும் என்ன செய்யறது இல்ல, அறவே நான் இறைவனுக்காக எதையுமே சாப்பிடாம இருக்கிறேன் என்று இருப்பதில்லை. அந்த சாப்பிடக்கூடிய அந்த டைம் தான் வேறுபடுதே ஒழிய மற்ற நாட்களை விட நல்ல சாப்பிடக்கூடிய நபர்களாகத்தான் இருக்கிறோம். எது ஒரு ஆளால முடியாதுன்னா, வாயில ஊறக்கூடிய அந்த எச்சியில கூட முழுங்க கூடாதுன்னா அது கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு பாதிப்பு தான். நம்ம வாயில உமிழ்நீர் சுரக்குதா இல்லையா? அப்படி சுரக்கக்கூடிய உமிழ்நீர்ல பல நன்மைகள் இருக்குது. நாமளே நம்ம அறியாம பல நேரங்கள் உமிழ்நீர் என்ன செஞ்சிருப்போம், சாப்பாடு சாப்பிடும்போது சாப்பாட்டோடு உமிழ்நீர் உள்ள போகுது. சாப்பாடு இல்லாம நார்மலா இருந்தாலும் நம்ம அறியாமலேயே நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தாலேயே நம்மள அறியாம பல நேரங்கள்ல உமிழ்நீர் உள்ள போய்கிட்டே தான் இருக்குது. அந்த உமிழ்நீர் கூட முழுங்க கூடாதுல்ல இஸ்லாம் சொல்லல. அந்த உமிழ்நீர் அதை முழுங்குவது தவறல்ல, நீங்க தனி ஆகாரமாகத்தான் எடுக்கக்கூடாதே ஒழிய சில முஸ்லிம்கள் அதை கூட தப்புன்னு விளங்கி வச்சிருக்கிறாங்க. வாயில எச்சில் வந்தா கூட எச்சியை துப்பிடணுங்கிறாங்க. இஸ்லாம் அப்படி சொல்லல. உமிழ்நீரே ஒரு ஆள் முழிஞ்சு அது பிரச்சனை இல்லை, அப்படி கூட செய்யக்கூடாதுன்னா அது கண்டிப்பா ஒரு ஆளுக்கு நெருக்கடி. அல்லது எப்போ ஒரு ஆளுக்கு நெருக்கடியா இருக்கும், இன்னைக்கு ரொம்ப சின்ன வயசு பசங்களை இல்ல நீயும் நோன்பு வச்சேதான் ஆகணும் இப்படின்னு சொன்னா அது நெருக்கடி. ரொம்ப தள்ளாத வயதுல உள்ள முதியவர்கள் அவங்களே உடல் ஆரோக்கியம் குன்றிய நிலையில இருக்கிறப்ப இல்ல நீயும் நோன்பு வச்சுதான் ஆகணும், அடிக்கடி அவங்க உணவு எடுக்க வேண்டிய தேவை இருக்கும், அடிக்கடி மருந்து எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படி இருந்தாலும் நீ என்ன செஞ்சிடக்கூடாது, நீ உணவு எடுத்துடக்கூடாது, மருந்து எடுத்துடக்கூடாது. எவ்வளவு தள்ளாத படுக்கையாக இருந்தாலும் நீ நோன்பு வச்சுதான் ஆகணும்னு சொன்னால் இது உண்மையிலேயே நம்முடைய சக்திக்கு மீறிய ஒண்ணு. ஆனா இறைவன் எங்களுக்கு என்ன சட்டம் சொல்றான், யாருக்கு உடல் அளவுல நோன்பு நோருக்கு சக்தி இருக்குதோ அவங்க நோன்பு வைங்க. இப்ப 7 வயசு பிள்ளை சக்தி இல்லை நோன்பு வைக்க வேண்டாம், 10 வயசு பிள்ளை உடல் அளவுல அவங்க சக்தி இல்லை நோன்பு வைக்க வேண்டாம். யாரு நோன்பு நோருக்கு சக்தி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் நோன்பு வைக்கணும். ரொம்ப தள்ளாத வயது உள்ளவர்கள் அடிக்கடி உணவு எடுக்கணும், அடிக்கடி மருத்துவம் எடுக்கணும், அவங்க நோன்பு வைக்க தேவையில்லை. இன்னும் சொல்ல போனா நல்ல ஆரோக்கியமான ஒரு ஆளு ஏதோ ஒரு அவசிய தேவைக்கு இங்க இருந்து ஒரு தூரம் பயணம் போறாங்க, பயணம் போறது அதுக்கு உடம்புல சில சிரமங்களை எங்களுக்கு ஏற்படுத்தும், நம்ம எல்லாத்துக்குமே ஏற்படுத்தும். அந்த பயணத்துல
நோன்பு வைக்காத. திடீர்னு 2 நாள் காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சலோடு நோன்பு வச்சுதான் ஆகணும்னு சொல்லல. நீ நோன்பு வைக்கிற உடல்வாகு உனக்கு இருந்தாலும் காய்ச்சல் வந்துருச்சா, நீ அந்த நோன்பை விடுபட்டு அந்த நோன்பை ரமலான் மாதம் முடிஞ்சு எடுத்து வச்சுக்க என்ற நோன்பிற்கென்று பல சலுகைகள் அனைத்தையுமே சொல்லித்தான் இஸ்லாமிய மார்க்கம் பல அம்சங்களை வைக்குது. இதை வைக்கிறதுனால எங்களுக்கு பிசிக்கலாக உடல் ரீதியில எந்த ஒரு நெருக்கடியும் ஏற்பட போறதில்லை. இன்னும் இந்த நோன்பு வைக்கிறதுனால பல நன்மைகள் இருப்பதாகத்தான் இன்றைக்கு மருத்துவ உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் பல நன்மைகளைத்தான் நாங்கள் அடைகிறோம். அதை விட பெரிய நன்மை, எங்களை எல்லா நேரங்களிலேயும் படைத்த இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு உணர்வை இந்த ரமலான் நோன்பு எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. இதனால தான் நாங்க என்ன செய்யறோம், ஒவ்வொரு வருஷமும் நாங்க உடல் ரீதியில் ஆற்றல் பெற்றவர்கள் நாங்க அந்த ரமலான் மாதத்துல நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.